சொந்த புத்தியில் சிந்திப்பவரும் இருக்கிறார்கள். பெரியார் புத்தியில் சிந்திப்பவரும் இருக்கிறார்கள். இதில் யார் அறிவு யோக்கியம் நிறைந்தது என பார்ப்போம். இது ஒரு நீண்ட காணொளி. பொறுமையாக கேளுங்கள். பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈவே ராமசாமி சொன்னது. எந்த கருத்தையும் அறிவு கொண்டு சிந்திக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற பார்ப்பனர்கள். ஆத்திகர்களை முட்டாள்கள் என்று கூறாமல் கடவுள் நம்பிக்கையாளர்கள். என்று மழுப்பிக் கூறுவது சரியா? விடுதலை 25 ஜூன் 23. ஈவே ராமசாமி சொன்னது சரி தான். ஆனால் அவர் தம் விசுவாசிகளை எங்னம் வைத்திருந்தார். இறை நம்பிக்கையாளர்கள் வைத்திருந்ததை விடவும் மானக்கேடான பேர்வழிகளாக தானே. தான் கூறுவதை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்கச் சொன்னார் என்பதோடு. தன் இயக்கத்தில் இருக்கிறவரை தன் மனசாட்சியை கூட தம் அடிமைகள் மூட்டை கட்டி வைத்து விட வேண்டும் என்றார். ஆக இத்தகைய யோக்கியதை தீக்க பேர்வழிகளை சொந்த புத்தி வேண்டாம். ஈவே ராமசாமி புத்தி போதும் என கூறுவோரை முட்டாள்கள் என கூறாமல் பகுத்தறிவாதி என கூறுவது தகுமா? 30 ஜூன் 23 நாள் விடுதலையில் ஈவே ராமசாமி மற்றும் கி. வீரமணி கூறியது என கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் சொன்னது. ஒரு சமயம் திறமையானவனை தேடாதீங்க. நம்பகமானவனை தேடுங்கள் என்றாராம் கி. வீரமணி. திறமையானவன் முக்கியமல்ல. நம்பகமானவன்தான் முக்கியம். பெரிய திறமையானவனை தேடாதீர்கள். நம்பகமானவனை தேடுங்கள். அவனுக்கு திறமையில்லை என்றால் திறமையை நாம் உருவாக்கிவிடலாம் என்று சொன்னாராம் கி. வீரமணி. ஆக நம்பகமானவன் என்றால் யார்? கொத்தடிமை தானே. அறிவாளி நீங்கள் சொன்னதை கேட்க மாட்டான். கொத்தடிமைகள் அதாவது நம்பகமான பேர்வழிகள் தானே. சொந்த புத்தியில் சிந்திக்க விரும்பாத கூமுட்டைகளாக இருப்பார்கள். தலைமுறை தாண்டியும் ஈவே ராமசாமி காலம் போய் கி. வீரமணி காலமும் போக போகிறது. ஆனால் அடிமைகள் தான் வேண்டும் என சொல்லக்கூடிய திராவிட ஆண்டைத்தனம் மாறவில்லை. ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு நியாயம். இந்த போலி பகுத்தறிவு பேர்வழிகளுக்கு ஒரு நியாயமா? தன் புத்தியில் சிந்திக்கும்போது தான் நல்லதும் கெட்டதும் தெரியும். இன்னொருவன் புத்தியில் அதாவது ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்தித்தால் நல்லது கெட்டது எப்படி தெரியும் என பார்ப்போம். ஒரு தீயதை ஈவே ராமசாமி நல்லது என கூறி இருந்தால் இந்த விசுவாசிகளும் அப்படியே தான் ஏற்பார்கள். மாபெரும் தீமை தரக்கூடிய இதை நல்லது என சொல்கிறாரே என கொத்தடிமையின் அறிவு சிந்திக்காது. ஈவே ராமசாமி சொல்லி விட்டார். சரியாக தான் இருக்கும் என நினைப்பான். அதனையே வேறொரு நாள் ஈவே ராமசாமியே மாற்றி நல்லது என சொன்னால் அப்போதும் எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே ஏற்பான். இது இன்னொருவன் புத்தியில் சிந்திப்பதால் நிகழும் அனர்த்தம் மற்றும் அயோக்கியதனம். இதனை சற்று விரிவாக பார்ப்போம். இருவேறு மதங்கள் குறித்த ஒரே மாதிரியான செய்தியை ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிற விடுதலை பத்திரிகை பேர்வழிகள். இரண்டையும் எம்மாதிரி அணுகி இருக்கிறார்கள் என பார்த்தால். பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்பவன் ஏன் சொந்த புத்தியில் சிந்திக்க வேண்டும். ஏன் இன்னொருவன் புத்தியில் சிந்திக்கக்கூடாது என்பது விளங்கும். முன்னாள் RSS உறுப்பினர் மற்றும் முன்னாள் இஸ்லாமிய கல்வி பயின்ற மாணவர் ஒருவர் என இருவரும். தங்கள் மூளையில் மதவாத சிந்தனை எவ்வாறாக திணிக்கப்பட்டது என்றும். இன்றைக்கு அதிலிருந்து வெளியேறிய பிறகு அந்தந்த அமைப்பின் செயல்பாடு எவ்வாறாக இருந்தது என்பதை கூறி உள்ளனர். இதை வாசித்த விடுதலை பத்திரிகை பேர்வழி அதாவது ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிறவன். இஸ்லாமிய இளைஞனின் மூளை சலவை செய்யப்பட்ட நிகழ்வை முற்றிலுமாய் மறைத்து வைத்து. RSS இயக்க தொண்டனாக இருந்தபோது தான் கண்டதை நூலாக எழுதிய ஒருவரின் அனுபவ கதையை மாத்திரம் பிரசுரித்து. தன்னை அயோக்கியன் என நிரூபித்துள்ளான். ஊடகக்காரர்களெல்லாம் இன்னொருவன் புத்தியில் சிந்திக்கிற அயோக்கியதனத்தை விட பெரிய அயோக்கியதனம் வேறில்லை. நாம் ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திக்கிற தீக்க வினரிடம் RSS-ஐ பற்றி ஏன் எழுதினாய் என கேட்கவில்லை.
ஒரு பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு. பத்திரிகை நடத்துகிற நீ முன்னாள் முஸ்லிம் இளைஞர். மதக்கல்வியால் தனக்கு செய்யப்பட்ட மூளை சலவையைப் பற்றி சொன்னால். அதையும் எழுத வேண்டும் என்கிற அறிவு ஏனில்லாமல் போனது என தான் கேட்கிறோம். இரண்டும் ஒரே மாதிரியான செய்தி தானே. 60 ஆண்டு பத்திரிகை ஆசிரியராக இருக்கிற வீரமணிக்கு. மதத்திற்கொரு நியாயம் பேசுவது தவறு என்கிற அடிப்படை அறிவுகூட இல்லையென்றால். இத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக இருந்ததற்கு என்ன அர்த்தம். RSS முன்னாள் உறுப்பினர் மற்றும் முன்னாள் இஸ்லாமிய கல்வி பயின்ற மாணவர் என இருவரும் என்னென்ன சொல்கிறார்கள் என பார்ப்போம். பல்வேறு மதத்தவர்கள். பல்வேறு மதத்தவர்களின் மதவாத சிந்தனை உள்ள ஒரு நாட்டில். போலி பகுத்தறிவாதியாக செயல்படுவது என்பது எவ்வளவு மானக்கேடான குற்றம் நிரம்பிய மன்னிக்கவே முடியாத செயல் என இதனை வாசித்த பிறகாவது. 60 ஆண்டு கால ஆசிரியர் வீரமணி திருந்துவாரா என பார்ப்போம். சுதிஷ் மின்னி என்பவர் RSS அமைப்பில் 25 ஆண்டு காலம் இருந்துவிட்டு வெளியேறி. நரக மாளிகை என்றொரு நூலை எழுதியுள்ளாராம். அந்த செய்தியை RSSஇல் பிறந்து வளர்ந்தவரே விளாசுகிறார். என்கிற தலைப்பில் 24 ஜூன் 23 நாள் விடுதலை வெளியிட்டுள்ளது. 5 வயது முதல் RSS ஷாகா பயிற்சி பெற்று ரத்தம். சதை புத்தி அனைத்திலும் பிற மத வெறுப்பும் வெறியும் ஊறிய சிறுவனாக வளர்ந்தவர் இந்நூலாசிரியர் சுதீஷ் மின்னி. 25 ஆண்டுகள் RSS ஊழியராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில். பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய பின். அதன் கொடூர பாசிச செயல்பாடுகளால் மனம் வெதும்பி அதிலிருந்து வெளியேறுகிறார். அந்த அமைப்பின் உள் அந்தரங்கங்களையும். அதன் கட்டமைப்பையும் வேலைப்பாணியையும். கொடூரமான கேவலமான நடவடிக்கைகளையும் இந்நூலின் மூலம் அம்பலப்படுத்தி இருக்கிறார். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் மூவரும் உள்நாட்டு அபாயங்கள் என்றும். பிரதான எதிரிகள் என்றும் அடையாளப்படுத்தி. அவர்களுக்கெதிராக விஷக் கருத்துகளையும் வெறுப்பையும் விதைப்பது அவர்களது பாடத்திட்டம். என்கிறது விடுதலை. இதைப் போன்றே இன்னொருவரும் தம் மதம் பற்றி கூறியுள்ளார். ஒரு இஸ்லாமியரே இஸ்லாத்தை விமர்சிக்கிறார் என தலைப்பிட்டு. பகுத்தறிவாதி என சொல்லி கொள்கிறவன் அதனையும் இதனுடன் இணைத்து வெளியிட்டிருந்தால். ஒவ்வொரு மதயோக்கியதையும் எத்தகையது என தெரிய வழி பிறந்திருக்கும். தலை மூடிக்கொரு சீயக்காய். உடலில் உள்ள ஏனைய உறுப்புகளுக்கு வேறொரு சீயக்காய். உபயோகிக்கிற முட்டாளின் செயல் போலில்லை விடுதலை பத்திரிகை பேர்வழிகளின் செயல். இதன் மூலம் அவனது பகுத்தறிவு யோக்கியதை தான் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்கர் அலி. இவர் கேரளத்தில் உள்ள இஸ்லாமிய மையம் ஒன்றில் மதம் சார்ந்த 12 வருட படிப்பு பயின்றார். பின்னர் முஸ்லிம் மதத்தில் இருந்தும் வெளியேறும் முடிவை எடுத்தார். முற்போக்கு சிந்தனையுடன் இயங்கத் தொடங்கிய அஸ்கர் அலியை. அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் தடுத்தனர். முற்போக்கு சிந்தனையுடன் இருந்ததால் தாக்கவும் பட்டார் குடும்பத்தாரால். இது குறித்த செய்தி முஸ்லிம் மதத்தில் இருந்து வெளியேறிய இளைஞர் மீது குடும்பத்தினர் தாக்குதல். என்கிற தலைப்பில் மே 8 23 நாள் இந்து தமிழ் திசையில் வந்துள்ளது. போலி பகுத்தறிவு பேசுகிற பேர்வழிகளின் பத்திரிகையில் மாத்திரம் இந்த செய்தி வரவில்லை. இந்து பத்திரிகையை ஒரு வரிவிடாமல் படிக்கக்கூடிய வீரமணிக்கு. கீழ்க்காணும் செய்தி கண்ணில் படவில்லை. அவர் அணிந்துள்ள மானக்கேடான ஈரோட்டு கண்ணாடி தானே காரணம். தனக்கு நேர்ந்த அனுபவம் பற்றி அஸ்கர் அலி கூறியது. மதக்கல்வி படிப்பிற்கு 8 முதல் 10 வயது வரை உள்ள குழந்தைகள் சேர்கிறார்கள். 12 ஆண்டு படிப்பு அது. அவர்கள் அனுபவிக்கும் உளவியல் மற்றும் உடல் ரீதியான பிரச்சினைகள் குறித்து வெளியில் சொல்ல முடிவதில்லை. குடும்பத்தில் போய் சொன்னாலும் மதமே பிரதானமாக நம்பும் குடும்பங்கள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. மத வகுப்பறையில் இராணுவத்தில் சேரக்கூடாது என கற்றுத் தரப்படுகிறது. இராணுவத்தில் சேர்ந்தால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாட்டினர் மீது தாக்குதல் நடத்த வேண்டி வரும். அவர்கள் நம்மதத்தை சேர்ந்தவர்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொல்லக்கூடாது என போதிக்கப்பட்டது. உண்மையான பாசிசமே இஸ்லாம்தான். இதையெல்லாம் தான் கூட்டத்தில் பேசினேன். இது பற்றி இன்னும் பேசுவேன் என அவர் கூறினார். என்கிறது அந்த செய்தி.
இது போலவே கேரளத்தில் இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியேறியவாகள் எதிர்கொள்ளும் பிரச்னைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2022 9ஆம் தேதி அந்த அமைப்பின் தொடக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைப்பின் நிர்வாக உறுப்பினா ஆரிஃப் ஹுசைன் கூறுகையில். கேரளத்தில் இஸ்லாம் மதத்தை துறந்த ஒரே காரணத்துக்காக. அந்த மதத்திலிருந்து வெளியேறியவாகள் இன்னல்களை எதிர்கொள்கின்றன. அவற்றை பிற மதத்தினரின் இன்னல்களுடன் ஒப்பிட முடியாத வகையில். அளவுக்கு அதிகமாக உள்ளது. இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியேறியவாகள் உடலளவிலும் மனதளவிலும் அச்சுறுத்தப்படுகின்றன. சமூகத்தில் வாழ்வதற்கான அனைத்து நிலைகளிலும் புறக்கணிக்கப்படுகின்றன. அவர்களின் அடிப்படை உரிமைகள் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கவும். அரசியலமைப்பு உரிமைகளை உறுதி செய்யவும். கேரளத்தின் முன்னாள் முஸ்லிம்கள் என்ற அமைப்பை தொடங்குவது அவசியமாகியுள்ளது. என்று தெரிவித்தார் என்கிறது செய்தி. இருவேறு முன்னாள் மதத்தவர்கள் தரும் செய்தி ஒரே விஷயத்தையே பேசுகிறது. இரண்டுமே பயங்கரவாதம் பற்றி பேசுகிறது. ஆனால் போலி பகுத்தறிவு தீக்க பேர்வழிகளுக்கு ஒன்று மட்டும் முக்கியமாக தெரிகிறது. இன்னொன்று முக்கியமாக தெரியவில்லை. காரணம் அவனுக்கு முழுமையாக சிந்திக்கிற அறிவில்லை. சொந்த புத்தியில் சிந்திக்காததால். நீங்கள் பகுத்தறிவாதி என பெருமையாக சொல்வதால். இதனையெல்லாம் கேட்கிறோம். பகுத்தறிவாதியாக இல்லை என்றால். யார் உங்களிடம் கேட்கப் போகிறார்கள். கிட்டத்தட்ட சுயமரியாதை இயக்கத்தின் ஆரம்ப காலகட்டம் போல் என முன்னாள் முஸ்லிம்கள் இயக்கத்தவரின் நிலையை சொல்லலாம். அத்தகைய சூழலில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டியது திகவினரின் கடமை அல்லவா. ஆனால் அது பற்றிய செய்தி போடவே அஞ்சி அஞ்சி சாகிறார்கள். இவர்களின் யோக்கியதையை காணுகிறபோது. அஞ்சி அஞ்சிச் சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே. எனும் மகாகவியின் பாடல் வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. இஸ்லாம் அறிவியல் மதமா என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரையை கீற்று இணையதளம் வெளியிட்டிருந்தது. இஸ்லாமிய மதவெறிக்கு உயிர் பலியான கழகத் தோழர் ஃபாரூக் நினைவு நாளில் நிகழ்த்தப்பட்ட உரை இது. என சையத் ஷஃபியுல்லா என்பவர் எழுதிய கட்டுரை அது. அதில் கி. வீரமணியின் மண்டியிடாத வீரம் பற்றி சில வரிகள் இருந்தது. அதை வாசித்தால் சிறுபான்மையினர் விஷயத்தில் கி. வீரமணி ஏன் தொடை நடுங்கியாக இருக்கிறார் என்பது விளங்கும். அந்த கட்டுரையிலிருந்து 15 வருடங்களுக்கு முன்னால் அபு அப்துல்லா என்பவர் நாத்திகர்களை கடுமையாக விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதினார். அதற்கு மறுப்பு தெரிவித்து திராவிடர் கழக ஏடான விடுதலை இல் வெற்றியழகன் என்பவர் எழுதத் தொடங்கியவுடன். முஸ்லிம் இயக்கத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் பெரியார் திடலுக்கு சென்று ஆசிரியர் கி. வீரமணியிடம் முறையிட்டவுடன். அந்த மறுப்பு தொடர் நிறுத்தப்பட்டது என அந்த கட்டுரை தெரிவிக்கிறது. ஆக உன்னால் நேர்மையாக துணிச்சலாக பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்வதற்கேற்ப. மதம் பார்க்காமல் மதவாதத்தை கண்டிக்க முடியவில்லை. கண்டிக்க திராணியில்லை என்றால் எந்த மதத்தையும் பற்றி எழுதாதே. போலி பகுத்தறிவாதியாக இருப்பதற்கு இது மேலான செயலில்லையா. பொதுவாக மதங்கள் பல்வேறு சித்தாந்தங்கள் என்பவை ஏற்கனவே இருக்கின்றவற்றின் மீது வெறுப்பை உமிழ்வதும். அதனை அழிக்க முயல நினைப்பதுமாக உள்ளது. அதனை தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலுள்ள அனைத்து மதங்களும் செய்கிறது. ஈ.வே. ராமசாமியும் அதனை தான் செய்தார். கம்யூனிச சேகுவாராவே என்ன சொன்னான். போராட்டத்தில் வெறுப்பு ஒரு முக்கியமான அம்சம். எதிரியை எல்லா விதத்திலும் வளைந்து கொடுக்காத விதமாக வெறுக்க வேண்டும். அந்த வெறுப்பு ஒரு மனிதனை அவனது இயற்கையின் விளிம்புக்கே கொண்டு செல்ல வேண்டும். திறமையான வன்முறை நிறைந்த பச்சை இரத்தத்தில் தயக்கமின்றி தேர்ந்தெடுத்து கொன்று குவிக்கும் இயந்திரமாக அவனை அந்த வெறுப்பு மாற்ற வேண்டும். இதையே நாம் நம் போர் வீரர்களிடம் எதிர்பார்க்கிறோம். இந்தியாவிலேயே நக்சல் கும்பல்களை விட்டு வெளியே வந்தவர்கள். நக்சல்களால் நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளனர். அதனால் ஈ.வே. ராமசாமி புத்தியில் சிந்திக்கிற தீக்க பேர்வழிகளுக்கு. உண்மையிலேயே நாடு நலமாய் இருக்க வேண்டும். மதவாதம் உட்பட எவ்வித தீவிரவாதத்திடமும் சிக்கி சின்னாபின்னமாகிவிடக்கூடாது என்கிற அக்கறை இருந்தால். முதலில் பழுதுபட்ட தம் அறிவை சரிப்படுத்த முயல வேண்டும்.
உன் அறிவு சரியில்லாமல் நீ உரைக்கிற எதுவும் சரியாக இருக்குமா. பழுதடைந்த வாகனத்தை சரி செய்யாமல் தான் பயணிப்பேன் என்றால் எங்கேயாவது மோதி இறக்க வேண்டியது தான். சொந்த புத்தியில் சிந்திக்க மாட்டேன். ஈவே ராமசாமி புத்தியில் தான் சிந்திப்பேன் என சொல்லி இது போல் முட்டாள்தனமாக சிந்தித்தால். அயோக்கியன் என பெயரெடுக்க வேண்டியது தான். உடம்பிலுள்ள எந்த உறுப்பு பாதிப்படைந்தாலும். இன்றைக்கு மாற்று உறுப்பு செயற்கையாக பொருத்தப்படுகிறது. இவ்வாறாக மனித அறிவு வளர்ந்துள்ள நாளில். சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும். என சொல்வது மடையர்கள் மாத்திரம் சொல்லக்கூடியது.